श्री गुरुभ्यो नमः। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्म रताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे असाध्य साधक स्वामिन् असाध्यम तवकं वद रामदूत कृपा सिंधु मत्कार्यम साधक प्रभु எனதருமை குருநாதர் திருமுக பதுவுடை மூர்த்தியா அவர்களை வணங்கி நமது குரு சங்கல்பா ஜோதிடம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லோருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சனி பெயர்ச்சி வரப்போகுது. திருக்கணிதப்படி மார்ச் மாதம் 29ஆம் தேதி இரவு 9:45 சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி அடைய போகிறார். அப்போ இந்த சனி பயிற்சி முதல்ல உலகையெல்லாம் என்ன பண்ண போகுது, உலக ரீதியாக என்ன விஷயங்களை நல்லதும் பண்ண போகுது கெட்டதும் பண்ண போகுதுங்கிறது பார்ப்போம். சனி போய் உட்காரக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி, நீர் ராசி. அப்போ நீர் ராசியில் சனி உட்கார்ந்து ரிஷப ராசியை, கன்னி ராசியை, தனுசு ராசியை, 3 ராசியை பார்க்குறார். இந்த ரிஷபமும் கன்னியும் மண் ராசிகள், தனுசு மாத்திரம் நெருப்பு ராசி, மீனம் நீர் ராசி. அப்போ நீர் ராசி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ போன தடவை போட்டிங்கன்னா காற்று ராசி சம்மந்தப்பட்டு இருந்தது, விமான விபத்துகள், அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நம்ம பார்த்தோம். அப்போ இந்த நீர் ராசி சம்மந்தப்பட்ட போது கடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கப்பல் போக்குவரத்து சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் உருவாகும். இப்போ கப்பல் மோதுதல், கப்பலில் விபத்துகள் ஏற்படுறது, கப்பல் பயணங்களில் கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமாக இருக்குது. வடகிழக்கு பகுதியை மீனராசி சொல்லும். வடகிழக்கு பகுதி சார்ந்த விஷயங்கள் அனுகூலமாக இருக்காது அப்படிங்கிறத எடுத்துக்கணும். கடல் சீற்றம் வருஷா வருஷம் தாங்க வருது. எல்லா வருஷமே சென்னையில் புயல் தான், எல்லா வருஷமே வெள்ளம் தான் வருதுன்னா, இந்த வருடம் வரக்கூடிய அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களில் இருக்கக்கூடிய காலங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சி கடல் சீற்றம் அதிகமாக இருக்குது, புயலால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் அதிகமாக தான் இருக்கும். வெளிநாட்டு வர்த்தகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்னொன்று, இந்த 12ஆம் பாவம் காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்திலே சனி அப்படிங்கிறப்ப பொருளாதாரத்தில் மாற்றங்களை நிறைய நம்ம எதிர்பார்க்கக்கூடியதாக தான் இந்த சனி பயிற்சி இருக்க போகுது. விவசாயம் சார்ந்த விஷயங்களில் ஒரு நஷ்டங்கள், ஏன்னா மண் ராசிகளை 2 மண் தத்துவ ராசிகள் ரிஷபத்தையும், விவசாய ராசியாக இருக்க ரிஷபத்தையும் கன்னியும் இவர் பார்க்குறார். அப்போ விவசாயம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படிங்கிறத சொல்லணும். அடுத்தது தன்னோட 10ஆம் பார்வையாக காலபுருஷனுக்கு 9ஆம் வீடான தனுசு ராசி, அது நெருப்பு ராசி, அதை பார்க்குறப்போ கோவில்கள், ட்ரஸ்ட்டு, மடாலயங்கள் சம்மந்தப்பட்ட இடங்களில் தீ விபத்துகள், திடீர் தீ விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை சொல்லுது. மடாதிபதிகள், மடங்கள் சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி அறநிலையத்துறை, இந்த சமய அறநிலையத்துறை சார்ந்து புதிய சட்டங்கள், புதிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள். சனி அப்படின்னா நீதிமான் அப்படின்னு சொல்லி சனி பகவான் எடுத்துக்கணும். அப்போது இறை சார்ந்த, ட்ரஸ்ட் சார்ந்த, அறக்கட்டளை சார்ந்த இடங்களில் சட்டத்திட்டங்கள் கடுமையாக்கப்படலாம். சட்டத்திட்டங்கள் புதிதாக உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொதுமக்களுக்கும் அரசாங்கம், பொதுமக்கள், இந்த 2 விஷயம். சிம்ம ராசி அரசு ராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். மாநில அரசுங்கிறது சிம்ம ராசி, மேசராசிங்கிறது மத்திய அரசு சொல்லும். அப்போ மாநில அரசுங்கிற சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் அப்படிங்கிறப்போ அரசு ஏற்றக்கூடிய சட்டங்களுக்கு மக்களிடத்திலிருந்து ரொம்ப எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும். மக்கள் நிறைய எதிர்ப்புகள், போராட்டங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மக்கள் செய்வார்கள். அரசுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு மக்களிடையே உருவாகும் அப்படிங்கிறதும், அடுத்து வரக்கூடிய ஆட்சிக்கு மாற்றத்திற்கு இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு காரணமாகவும் இருக்கலாம். கடல்சார் விபத்துகள் நிறைய இருக்கும். கடல்சார் உயிரினங்கள் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்காது. அதே போல பெண்களுடைய பாதுகாப்பு சார்ந்து கவனத்தை அரசும் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதுவும் படிக்கக்கூடிய பெண்கள் சார்ந்து அரசு நல்ல கவனத்தை எடுத்துக்கணுங்கிறது இங்கே பொதுவாக இருக்கக்கூடிய பலன்கள். வெளிநாட்டு வர்த்தகம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இந்த சனிப்பெயர்ச்சி 2025 மார்ச் மாதம் திருக்கணிதப்படி ஏற்படக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு எந்த விதமான பலன்களை, எப்படிப்பட்ட பலன்களை, சாதக பாதகங்களை கொடுக்குதுங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல மேஷம், ரிஷபம், மிதுனம், இந்த 3 ராசிக்கு உண்டான பலன்களை இந்த பதிவில் பார்க்க போகிறோம்.
நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரமிமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனேஸ்வரம். நீல அஞ்சனம், நீளமான வடிவை கொண்டவர். சமாபாசம்னா அந்த ரூபமே நீளமாக இருக்கக்கூடிய வடிவம். ரவிபுத்திரம், சூரியனுடைய மகனாக இருக்கக்கூடியவனும் யமனுடைய சகோதரனாக இருக்கக்கூடிய சனி பகவானை நான் வணங்குகிறேன் இந்த ஸ்லோகம் சொல்லுது. அப்படி சனி பகவான் எல்லோருக்கும் நன்மையையே தருக. சனி அப்படிங்கிறது நம்ம செய்த கர்ம வினையினுடைய பலனை நம்ம எத்தனை ஜென்மம் எடுத்து வந்தாலும் அதை நம் முன்னோர்கள் வழியில் இருக்கக்கூடிய நம்ம கர்ம பதிவுகளை சொல்லக்கூடிய கிரகம்னா சனி பகவான் தான். அப்போது நம்ம வினை விதைத்தவன் வினையறுப்பான், திணை விதைத்தவன் திணையறுப்பான்ங்கிற மாதிரி நம்ம என்ன நல்லது செஞ்சுருக்கோம் அதுக்கு நல்ல பலன்களையும், நம்ம சிறிதாக செய்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தவறுகளுக்கு உண்டான தீய பலன்களையும் தக்க தண்டனைகளையும் சரியான நேரத்தில் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் தான். அதுக்கு தான் 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி அப்படின்னு சொல்கிறோம். ஜென்ம சனி, பாத சனி, விரய சனின்னு இந்த சனிக்கு நிறைய விஷயங்களை இங்கே சொல்கிறோம். இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 11ஆம் இடத்துல, உங்களுடைய ஜென்ம ராசி, இப்போ ஒரு ராசி சந்திரன் இருக்கக்கூடிய இடம் ராசின்னு சொல்கிறோம். உங்கள் ராசிக்கு 3, 6, 11 வருவது சிறப்பு. மற்ற இடங்களில் அவ்வளவு சிறப்பான பலன்களை தருவதில்லை அப்படிங்கிறதையும் பொதுவாக ஜோதிட விதிகள் சொல்லுது. அதே போல் சனி பகவான் பெயர்ச்சியில் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகத்தை போய் தொட போகிறார், இப்போ மீன ராசியில் எந்த கிரகம் இருக்குது, கடக ராசியில் எந்த கிரகம் இருக்குது, கன்னி ராசியில் என்ன கிரகம் இருக்குது, விருச்சிக ராசியில் என்ன கிரகம் இருக்குது, இந்த ராசிகளுடன் தொடர்பு. அதே போல் ரிஷபம், கன்னி, தனுசு ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மேலே தன்னுடைய பார்வையின் மூலியமாக ஆதிக்கம் செலுத்துவார். ஸோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு சாதகமோ அல்லது பாதகத்தையோ கொடுக்கும். அப்போ இதெல்லாம் நம்மளுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில், தசாபுக்தி அடிப்படையில், உங்களுடைய லக்னத்தினுடைய அடிப்படையில் தான் நிர்ணயிக்கப்படுகிறதுங்கிறத முதல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய பொது பலன்களது கண்டிப்பாக ஒரு 50% இது சரியான பலனாகவும் இருக்கும். ஸோ முதல் ராசி மேசராசி. மேசராசி அன்பர்களே, கடந்த 2.5 வருஷம் உங்களுக்கு 11ஆம் இடத்துல லாபச்சனையாக இருந்தார் அப்படின்னு சொன்னாலுமே கூட நிறைய விஷயங்களில் அவர் பெரிய முன்னேற்றத்தை கொடுத்ததாக தெரியவில்லை. இப்போ உங்களுடைய விரயஸ்தானமான 12ஆம் இடத்திற்கு சனி பகவான் மார்ச் மாதத்திலிருந்து சஞ்சரிக்க உள்ளார் மீனராசியில். உங்களுக்கு 7.5 சனியினுடைய முதல் 2.5 வருடங்கள் மேசராசிக்கு ஆரம்பம் ஆக போகுது. முதல் விஷயம். அப்போ விரயத்தை நிறைய கொடுக்க போகிறாரா அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ளலாமாங்கிற ஒரு கேள்வி. வீடு மனை சார்ந்த முதலீடுகள் கூட விரயம்தான். நீங்கள் நிலம் வாங்குறீங்கன்னா உங்கள் காசை செலவு பண்ணி வாங்குறீங்க, ஆனால் அது முதலீடு. அந்த மாதிரியான சுப விரயங்களை இந்த சனி பகவான் கொடுப்பாரு. நமக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் எல்லாம் கிடைப்பது அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதெல்லாம் நல்ல விதமான பலனால் இருக்குது. வேலை மாற்றம், தொழில் விரிவாக்கம், தொழிலில் விரிவாக்கம் பண்ணுறோம், எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோம், இன்னொரு பிரான்ச்சு நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படிங்கிற இடத்துக்கு இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள் என்பது சிறப்பாக உள்ளது அப்படிங்கிறத சொல்லலாம். கடன் குறையும். வருமான நிலையில் ஒரு மந்தம் இருக்கும், ஸ்லோவாக கிடைக்கும். உடனே நாளைக்கு இன்னைக்கு பணம் வேணும்னு நம்ம நினச்சிட்ருப்போம், ஒரு வாரம் கழிச்சு அந்த பணம் கிடைக்கிறது அப்படிங்கிறது இருக்கும். தொண்டை வயிறு சார்ந்த பிரச்சனைகள், ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனைகள் வரலாம். குழந்தைகளால் உங்களுடைய மன அமைதி கெடும். மனைவியிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்க. விட்டு கொடுத்து போகிறது கெட்டு போவதில்லை, அதனால் விட்டு கொடுத்து போங்க. இன்றைய உங்கள் தசா என்ன, உங்களுக்கு தசை நடக்குது, மேசராசியில் பிறந்து இன்னைக்கு சந்திர தசை நடந்ததுன்னா லாபச்சனியாக இருப்பார். ராகு தசை நடந்ததுன்னா கர்ம சனியாக மாறிடுவார். தொழில் ரீதியான விஷயங்களுக்கு அனுகூலமாக இருக்கார். மேக்சிமம் எல்லாருக்கும் சந்திரன்லேருந்து குரு தசைக்குள்ளே தான் மேசராசி பிறந்தவங்களுக்கு இருக்கும். குரு தசை நடந்துட்டு இருந்ததுன்னு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடியதாக இந்த சனி பயிற்சி இருக்கும். மாணவர்கள் உங்களுடைய கல்வியில் கொஞ்சம் கவனம் தேவை. கல்வியில் சுணக்கம் இல்லாமல் இருக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இல்லற பெண்கள் கண்டிப்பாக உங்களுடைய குடும்ப செலவினங்களில் கவனம் செலுத்துவது அவசியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தேவையில்லாமல் குடும்ப விவகாரங்களை வெளியே பேசுறது, மாமியாருடன் ஒத்துப்போவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வியாபாரிகளுக்கு அனுகூலமான ஒரு காலமாகவே இந்த சனிப்பெயர்ச்சி இருக்குது. இப்போ இந்த சனிப்பெயர்ச்சி
பாத சனியாக விரயச்சனியாக ஆரம்பிக்கிறார். அதனால் செருப்பு தானம் செய்யுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு காலார செருப்பு இல்லாமல் ஒரு பாத யாத்திரை செல்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய பரிகாரமாகவும், கால் முடங்கியவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் இயன்ற உதவிகள் செய்வது தான் மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக இருக்கும். இதை பயன்படுங்கள். அடுத்தது ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லாப சனி. போன தடவை இருந்த சனி பார்த்தீங்கன்னா கர்ம சனியாக இருந்தார். 10ஆம் இடத்தில் சனி அப்படிங்கிறது தொழில் ரீதியாக ரொம்ப ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொண்டே இருந்திருக்கும். கூட்டாளிகள் கூட ஒரு சரியான உறவு நிலை இல்லாமல் இருந்திருக்கும். இதெல்லாம் ரிஷபராசிக்கு இருந்ததாக சொல்லலாம். தொழில் முன்னேற்றத்தை இப்போ கொடுக்கக்கூடிய காலமாக இருக்குது. தொழிலில் ஒரு லாபத்தை அடையக்கூடிய காலம். வேலையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, வேலையில் எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலன்னு எந்த ரிஷபராசிக்காரர்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் நல்ல ஒரு அமைப்பு உருவாகும். ரிஷபராசியில் பிறந்து காதலிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு காதல் கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். காதல் கைகூடி வரும். திருமண பாக்கியம் அப்படிங்கிற விஷயம் தேடி வருங்க. ஏன்னா குருவும் அனுகூலமான நிலைக்கு நீ வரப்போகிறாரு. சனி பெயர்ச்சி ஆகிறதும் நல்ல ஒரு நிலையில் இருக்குது. கூட்டாளிகளுடன் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயங்கள் அனுகூலமாக வருது அப்படிங்கிறத சொல்லலாம். தொழில் முயற்சிகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. முதலீடுகள் சார்ந்து ஒரு தடவைக்கு 4 தடவை ஆலோசித்து செய்யவும். உறவுகள் மேம்படும். உறவுகள் இப்போ கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிணக்கு இருந்திருந்ததுன்னா அதெல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு லாபகரமான சனிப்பெயர்ச்சியாக இந்த சனிப்பெயர்ச்சி எடுத்துக்கலாம். ஸ்ரீ ராமபிரானுடைய வழிபாடு, குரு வழிபாடு உங்களுக்கு ஒரு சிறப்பானதாக இருக்கும். நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் ராமநாமம் எழுது, ராமநாம ஜபம் பண்ணுவது இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசி அன்பர்களுக்கு கர்ம சனி 10ஆம் இடத்துக்கு வரார். மிதுன ராசி அன்பர்களுக்கு இது நாள் வரை 9ஆம் இடத்தில் பாக்ய சனியாக இருந்தவர் இப்போ 10ஆம் இடமான உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு வரார். நடப்பு தசையும் மிதுன ராசியில் பிறந்து சனி தசை நடந்துட்டு இருந்தால் கவனம் தேவை. எதில் கவனம் தேவை? தொழில் ரீதியாக ஒரு முயற்சி, தொழில் ஒரு கடன் வாங்க போகிறோம், சுயதொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு கடன் வாங்க போகிறீங்க அப்படிங்கிற இடத்தில் கண்டிப்பாக கவனமாக மிதுன ராசிக்காரர்கள் செயல்பட வேண்டும். பொருளாதாரம் ஆரம்பம் ஒரு வருஷத்துக்கு நன்று. இப்போ மார்ச் 2025ன்னா 2026 மார்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் பொருளாதாரத்தின் நிலை சிறப்பாகவே இருக்குது. இந்த சனி பயிற்சியினுடைய பின்னாடி கடன் வாங்கக்கூடிய சூழல் உருவாகும். கவனமாக இருங்கள். தொழில் நன்று. பிற்பகுதியில் கவனம் தேவை. ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் நீங்கள் மிதுன ராசிக்காரங்க ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்கணும். வீடு, வண்டி, வாகனம் இந்த முயற்சியை தாமதப்படும். வாங்கணும்னு நினைப்பீங்க, நல்ல பிளான் போட்டு இப்படியெல்லாம் வாங்கிடணும் அப்படின்னு நினச்சி போகிறப்போ அந்த விஷயம் அனுகூலம் இல்லாமல் போகும். வீடு பராமரிப்பு, வண்டி வாகன பராமரிப்பு செலவினங்களை எல்லாம் கொஞ்சம் இழுத்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாயாரினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தாயாருடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய கூட்டாளி, தொழில் கூட்டாளியாக இருக்கலாம், லைஃப் பார்ட்னர், கணவன் மனைவி இவர்களுக்குள்ள ஒரு சிறு அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மனைவி பெயரில் வீடு வாசல் வாங்கினாலும் பழைய வீடாக பார்த்து ரெனோவேஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்தாலுமே ஒரு சிறப்பானதாகவே இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு இருக்குது. மாணவர்கள் உங்களோட வண்டி வாகனத்தில், ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கீங்க, வண்டி வாகனத்தில் மிதுன ராசியில் பிறந்த மாணவர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கண்டிப்பாக கவனத்துடன் செல்வது அவசியம். இவர் கர்ம சனியாக வந்திருக்கிறதுனால ஏதாவது ஒரு நதி பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று வருதல் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான பலனை தரும். இயன்றவர்களுக்கு, இயலாதவர்க்கு இயன்ற உதவிகளை செய்யுங்கள். அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி மேஷம், ரிஷபம், மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு அமைப்பையும் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தையும் தரட்டும் என்று இறைவனை பிரார்த்திப்போம். நன்றி.